الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து வரும் மறையடித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தார் ஆலம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றுகின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எம்மை படைத்த அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவற்றை எடுத்தும் எவற்றை செய்யாதீர்கள் என்று நம்மை தடுத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்வதோடு படைத்த வழி அந்த அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையில் இருக்கின்ற நேரம் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய குத்பாவிலே புனிதமிகு துல்ஹஜ் மாதத்தின் பெருமதிமிக்க 10 நாட்கள் எனும் தலைப்பினூடாக சில விடயங்களை சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை அடியார்கள், இறை விசுவாசிகள் நிதமும் அல்லாஹ்வின் அருளில் உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் ஒரு அருளில் இருந்து மற்றும் ஒரு அருளை நோக்கி நகர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். சங்கை மிகுந்த ரமதானுடைய மாதம் எங்களை வந்தடைந்து சென்று 2 மாதங்கள் ஷவ்வால் துல்கஅதா சுமார் 59-60 நாட்கள். இந்த நாட்களுடன் மற்றொரு அல்லாஹ்வுடைய அருள் சுரக்கின்ற ஒரு மாதம் இன்ஷா அல்லாஹ் எங்களை சந்திக்க இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் துல்கஅதா மாதத்தின் 29வது நாள், பிறை 29. இன்று மாலை நமது நாட்டிலே துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான தலைப்பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அவ்வாறு எமது நாட்டில் ஏதாவது ஒரு பிரதேசத்தில் பிறை தென்பட்டு அது ஊர்ஜிதப்படுத்தப்படுமானால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சங்கை மிகுந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும். அப்படி இன்றைய நாள், இன்று இரவு நமது நாட்டில் எந்த ஒரு பிரதேசத்திலும் பிறை தென்படவில்லை அல்லது தென்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என்றால் இந்த துல்கஅதா மாதம் 30ஆக பூர்த்தியாக்கப்பட்டு நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாளாக தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் நாளைய தினம் பெரும்பாலும் அல்லாஹ் ஆலம் தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்குமானால் ஏற்கனவே நாள் குறிப்பிடப்பட்டிருப்பது போல நாட்காட்டியிலே கேலண்டரிலே 17ஆம் தேதி பெருநாளுடைய தினமாக இருக்கும். அப்படி ஒரு நாள் பிந்தினால் 18ஆம் தேதி பெருநாளுடைய தினமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் சங்கையான துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் இன்னும் சில மணித்தியாலங்களில் அல்லது மணித்தியாலங்களோடு இன்னும் ஒரு நாளில் இந்த சங்கை பொருந்திய மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. அடிக்கடி நாம் இந்த கட்டத்திலே நினைவுபடுத்துவது, பொதுவாக மக்கள் ரமதானுடைய மாதத்தின் பெருமதியை விளங்கி வைத்திருப்பது போல சங்கையான துல்ஹிஜ்ஜாவினுடைய இஸ்லாமிய கேலண்டரின் கடைசி மாதம், இறுதி மாதம் துல்ஹஜ் மாதம், இந்த மாதத்தின் பெருமதியை விளங்காமல் இருக்கிறார்கள். அதனால் இந்த மாதத்தில் குறிப்பாக அதிலும் முதல் 10 நாட்களில் அதிகமான அமல்களில் ஈடுபடாமல் இருப்பதை பார்க்கிறோம். சங்கையானவர்களே, ரமதானுடைய மாதம் வருவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பல்ல, சில போது ஓரிரு மாதங்களுக்கு முன்பே
அந்த மாதத்தின் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் நினைவூட்டப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த துல்ஹஜ் மாதம் வந்த பிறகும் கூட நினைவுபடுத்தப்படாமல் இருப்பது அதிகமாக இருக்கிறது. எனவே இது பல நாட்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டியது, சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் கடைசி கட்டத்தில் இருக்கிற நாம், துல்காதா மாதத்தின் கடைசி நாள் அல்லது அதுக்கு முந்தைய நாளில் இருக்கிற நாம், இந்த நேரத்திலாவது அந்த மாதத்தின் அதிலும் குறிப்பாக முதல் 10 நாட்களின் பெருமதிகளை விளங்கவில்லை என்றால் எமது வாழ்க்கையில் அந்த பெருமதி மிக்க நாட்கள் வீணாகிவிடும். அதை நல்ல அமல்களில் கழிக்க தவறிவிடுவோம். மனிதன் என்ற அடிப்படையில் அடிக்கடி நல்ல விடயங்கள் நினைவுபடுத்தப்படுவது அவசியம். அப்பொழுதுதான் அவனது உள்ளம் திறந்து அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் உள்ளத்திலே ஏற்பட்டு அவன் விரும்புகின்ற நல்ல அமல்களின் பக்கம் மனிதன் ஈர்க்கப்படுகின்றான். அந்த வகையில் குர்ஆனுடைய உபதேசமும் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நினைவூட்டுங்கள், நிச்சயமாக நினைவூட்டல்கள் முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். குத்பா என்பது வாராந்த நினைவூட்டல். அந்த காலத்துக்கு அந்த நேரத்திற்கு தேவையான பொருத்தமான விடயங்களை குர்ஆன் ஹதீஸினூடாக சுருக்கமான முறையில் நினைவூட்டப்படுகின்ற ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை முழுமையாக கேட்காமல் இருப்பது பலருக்கும் ஏற்பட்ட பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கிறது. சகோதரர்களே, அதிலும் கேட்பவர்களும் முழுமையாக செயல்படுத்தாமல் இருப்பதும் இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. எனவே முதலில் நான் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்க வேண்டும். கண் திறந்து கல்வி திறந்து கேட்க வேண்டும். தேவையோடு கேட்க வேண்டும். நான் வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை கேட்கிறேன், என்னால் ஏன் செயல்படுத்த முடியவில்லை என்ற கேள்வியை எமக்குள்ளே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தனது அடியார்கள் மீது அன்பு வைத்ததன் காரணமாக சந்தர்ப்பங்களை அடிக்கடி வழங்கிக் கொண்டிருக்கிறான். ரமதான் எப்படி அமல்களுக்குரிய அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அதிகமான நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும், இது போன்று மிகப்பெரும் ஒரு சந்தர்ப்பமாகத்தான் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் குறிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றன. துல்ஹஜ் மாதமும் ரமதான் போன்ற ஒரு சிறந்த மாதம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பாருங்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஷஹ்ரா ஈதின் லா யன்குசானி ரமதான் வ துல்ஹிஜ்ஜா, ஷஹ்ரா ஈதின் லா யன்குசானி, குறையாத 2 பெருநாட்களுடைய மாதங்கள் ரமதான் வ துல்ஹிஜ்ஜா. ஒன்று ரமதான், மற்றது துல்ஹிஜ்ஜா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸீன்கள் அதிகமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். பல நீளமான விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த விளக்கங்கள் அதிகமானவர்களுடைய சுருக்கமான விளக்கத்தை சொல்வதாக இருந்தால், குறையாத 2 பெருநாட்களுடைய மாதங்கள் என்றால் எதில் குறையாதது? அடியார்கள் செய்கின்ற நல்லமல்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற நற்கூலிகளும் நன்மைகளும் ஒன்றுக்கொன்று குறையாத 2 பெருநாட்களுடைய மாதங்கள். அடியார்கள் செய்கின்ற நல்லமல்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற நற்கூலிகளும் ஒன்றுக்கொன்று குறையாத 2 பெருநாட்களுடைய மாதங்கள். அது ஒன்று ரமதான், மற்றது துல்ஹிஜ்ஜா. சகோதரர்களே, ரமதான் என்று சொல்கிற போது ரமதான் பெருநாளுடைய மாதமாக உண்மையிலே இல்லை. யாரும் ரமதானின் பெருநாள் கொண்டாடுவதில்லை. ஹதீஸிலே ரமதான் பெருநாளுடைய மாதம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய நியாயம் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ரமதான் 29 அல்லது 30 முடிவடைந்து ஷவ்வாலுடைய தலைப்பிறை பார்க்கிற போதுதான், எப்பொழுது ஷவ்வால் முதல் நாளோ அதுதான் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளாக இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் நோன்பு பெருநாள் இன்றா நாளையா என்ற குழப்பங்கள் அதிகமாக வருவது, பிறகு தெரிய வருவதெல்லாம் நமக்கு வழக்கம். ஆனால் துல்ஹஜ் அதாவது ஈதுல் அத்ஹாவை பொறுத்தவரையில், ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு தடமாற்றம் இல்லை. இன்றுதான் அந்த தீர்மானம். இன்று இரவு எங்களுக்கு பிறை தென்பட்டது என்று விளங்கினால் அதிலிருந்து 10வது நாள் பெருநாள். எனவே துல்ஹஜ் ஹஜ் பெருநாள் என்பது எமக்கு குழப்பமாக இருக்கிறது அல்ல. பிறை 10 தான் அந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஷவ்வால் தலைப்பிறையில் தான் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள். சகோதரர்களே, அப்படி என்றால் பெருநாளுக்குரிய மாதம் ஷவ்வாலுடைய மாதம் தான். ஆனாலும் அது ஷவ்வாலுடைய தலைப்பிறையில் இருந்தாலும் யாரும் ஷவ்வாலுடைய பெருநாள் என்று சொல்வது கிடையாது. நோன்புடைய பெருநாள், நோன்பு பெருநாள். ஏன் பிறை, அதாவது ரமதான் முடிந்த மறுகணமே, ரமதான் முடிந்த கையோடு அடுத்த நாள் வருகின்றது. அது
ரமதானில் பிறநாள் இல்லாவிட்டாலும் ரமதானோடு வருகின்ற ஷவ்வாலுடைய முதல் நாளாக இருப்பதனால் அந்த பிறநாளை ஷவ்வாலோடு சேர்ப்பதை விட ரமதானுக்கு சேர்ப்பதுதான் பொருத்தம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பெருநாட்களுடைய மாதங்கள் என்கிற போது ரமதானுடைய மாதத்தை சொன்னார்கள். அடுத்தது துல்ஹிஜ்ஜா. இந்த 2 மாதங்களும் அடியார்கள் செய்கின்ற நல்லமல்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற கூலிகள் ஒன்றுக்கொன்று குறையாத மாதம். ரமதான் துல்ஹிஜ்ஜாவை மிஞ்சப் போவதும் இல்லை, துல்ஹிஜ்ஜா ரமதானை மிஞ்சப் போவதும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு 2 மாதங்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த 2 மாதங்களும் ஏனைய மாதங்களை விட மிகச் சிறப்பிற்குரிய மாதங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட காரணம் சொல்கிறார்கள், இந்த 2 மாதங்களிலும் 2 உன்னத வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். சுன்னத்தான நோன்புகள் எல்லா மாதங்களில் இருந்தாலும் ஃபர்தான நோன்புக்கென்று அல்லாஹ் ஒரு மாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் ரமதானுடைய மாதம். அந்த மாதத்தில் தான் ஃபர்தான நோன்பை ஒவ்வொருவரும் நோக்க வேண்டும். எனவே சிறப்பான உன்னதமான ஒரு வணக்கம் நோன்பு, அந்த நோன்பு சம்பந்தப்படுகிற மாதம் ரமதான். எனவே அந்த மாதம் சிறப்பானது. அதுபோல ஹஜ்ஜுடைய கடமை, உம்ராவை எல்லா மாதங்களிலும் நிறைவேற்றுகின்றோம். சகோதரர்களே, எல்லா மாதத்திலும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ஜுக்கு சில மக்கள் ஷவ்வாலில் செல்வார்கள், துல்காதாவிலே செல்வார்கள். எவர் சகோதரர் எத்தனையோ பேர் சென்று விட்டார்கள், செல்லவும் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் துல்காதாவிலே தான் இருக்கிறோம். சகோதரர்களே, அவர்கள் அப்படியே சென்று பொதுவாக நமது நாட்டினுடைய வளமை உம்ராவை முடித்துவிட்டு பிறகு ஹஜ்ஜுக்காக இராமணிவார்கள். நான் சொல்ல வருவது இவைகள் எல்லாம் அல்-ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள், அதற்குரிய காலங்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கின்றான். அது ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப பகுதிகள் இருந்த போதிலும் ஹஜ் நிறைவேற்றியவர்களுக்கு தெரியும். பிறை 8வது நாள் யௌமுத் தர்வியா என்று சொல்லப்படுகிறது. அந்த நாளிலே மினாவுக்கு செல்வார்கள். அங்கிருந்து அரஃபாவுக்கு பிறை 9லே செல்வார்கள். அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவார்கள். அங்கிருந்து அப்படியே மினாவுக்கு மீண்டும் வருவார்கள். பெருநாளுடைய தினத்தில் ஹாஜிகள் மினாவிலே இருப்பார்கள். பெரும்பான்மையான அமல்கள் அந்த பெருநாளுடைய தினத்தோடு முடிந்துவிடும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியெல்லாம் நான் சொல்ல வருவது, ஹஜ்ஜுடைய வணக்கம் அது நிறைவேற்றப்படுகின்ற மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். எனவே ஹஜ் என்ற உன்னதமான வணக்கத்துக்கு தனியான மாதம் துல்ஹிஜ்ஜா. துல்ஹஜ் என்று தமிழிலே சொல்லுவோம். இந்த துல்ஹஜ் மாதம் அதே போல அங்கு நோன்போடு சம்பந்தப்படுவது ரமதானுடைய மாதம். எனவே 2 மாதங்களும் 2 பெரும் வணக்கங்களோடு, தொழுகை அது எல்லா காலத்தோடும் சம்பந்தப்பட்டவை, இனி வணக்கங்கள் எல்லா காலங்களோடும் சம்பந்தப்பட்டவை. இந்த 2 அமல்களும் இந்த 2 மாதத்திலும் தான் செய்யப்படுகிறது. எனவேதான் இந்த 2 மாதங்களும் சிறப்பானவை என்று சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, முதலிலே ஒரு விடயத்தை நாம் புரிய வேண்டும். முதல் கட்டமாக குறைந்தபட்சம் ரமதானுடைய மாதம் சிறப்பானது போல துல்ஹிஜ்ஜாவும் மிக சிறப்பான ஒரு மாதம் என்ற செய்தியை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ரமதானில் கடைசி 10னுடைய பெருமதி நமக்கு தெரியும். முழு மாதமும் பெருமதியானதுதான், ஆனால் கடைசி 10 நாட்கள் மிக பெருமதியான நாட்கள். அந்த முன்னால் உள்ள 20 நாட்களோடு ஒப்பிடுகின்ற போது கடைசி 10 நாட்கள் மிக மிக விசேஷமான நாட்கள். காரணம், அந்த 10 நாட்களில் ஒரு நாளில் தான், ஒரு இரவில் தான் லைலத்துல் கத்ர் என்று ஒரு சங்கையான இரவு இருக்கிறது. அந்த இரவை விட சிறப்பான ஒரு இரவு எதுவுமாக இருக்க முடியாது. அப்படியான குர்ஆன் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று வர்ணித்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். மிகச் சிறப்பான ஒரு இரவை, அந்த இரவை தன்னகத்தில் உள்ளடக்கி இருக்கின்ற பகுதி என்றால் அது ரமதானுடைய கடைசி 10 நாட்கள். அதிலும் அந்த 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் ஒரு இரவு. எனவேதான் இரவுகளில் சிறந்த இரவு என்றால் அது லைலத்துல் கத்ருடைய இரவு. சகோதரர்களே, அந்த வகையில் ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் அந்த இரவுகள் சிறப்பானவைகளாக மாறுகின்றன. அதே போல துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அங்கு இறுதி 10 நாட்கள், இது இந்த மாதமும் முழுமையாக சிறப்பான நாட்கள். அந்த 10ஐ தொடர்ந்து வருகின்ற ஐயாமுத் தஷ்ரீக் அதோடு தனியான சிறப்பு இருந்த போதிலும் முதல் 10 நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். நாம் விளங்க சொல்வதாக இருந்தால், எவ்வாறு ரமதானுடைய கடைசி 10 நாட்களை மிக சிறப்பான நாட்கள் என்று நாம் புரிந்து நல்லமல்களில் ஈடுபடுகின்றோமோ, இது போல துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களுடைய பெருமதியை விளங்கி அமல்களில் ஈடுபட வேண்டும். அது சிறப்பிப்பதற்கான காரணம், அங்கே சிறந்த ஒரு பகல் பொழுது இருக்கிறது. எல்லா நாட்களிலும் சிறந்த ஒரு பகல் பொழுது என்றால்
துல்ஹஜ் மாதத்தின் பிறை 9வது நாள் அரஃபாவுடைய நாள் என்கிறோமே, அன்றைய நாளில் தான் ஹாஜிகள் அரஃபாத் மைதானத்திலே தரிப்பார்கள். அந்த நாளில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் நோன்பு வைப்பார்கள். மிக முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு சுன்னா அந்த நாளிலே நோன்பு வைப்பது. அந்த நாள் பகல் பொழுதுகளில் ஆக சிறந்த ஒரு பகல் பொழுது என்றால் அரஃபாவுடைய பகல் தான். அதைவிட சிறந்தது ரமதானிலும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில் ஒரு சிறந்த பகலை தன்னகத்திலே உள்ளடக்கி இருக்கிற துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள், அதே போன்று சிறந்த ஒரு இரவை தன்னகத்தை உள்ளடக்கி இருக்கின்ற அதாவது ரமதானுடைய மாதத்தின் கடைசி இரவுகள். அந்த வகையில் அந்த 10 நாட்கள் ஒரு அடிப்படையிலும் இந்த 10 நாட்கள் ஒரு அடிப்படையிலும் சிறப்பாக உலமாக்கள் நிறைய விளக்கங்களை எடுத்து சொல்கிறார்கள். உண்மையிலே ரெண்டும் ஒரே தரத்தில் மிகச் சிறப்பானவை தானா, அல்லது ரமலான் சிறப்பானது அதற்கு அடுத்ததுதான் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களா, அல்லது துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 தான் ஆகச் சிறந்தது அதற்கு அடுத்ததுதான் ரமலானுடைய கடைசி 10 நாட்களா என்ற விடயத்தில் பல கருத்துக்கள் ஹதீஸை குர்ஆனை அடிப்படையாக கொண்டு சுருக்கமாக அநேகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்தை சொல்கிறேன். பகல் பொழுதுகளில் சிறந்த பகல் பொழுதுகள் அதாவது துல்ஹிஜ்ஜாவினுடைய நாம் இன்ஷா அல்லாஹ் அது நாளையுடைய பகல் பொழுதாகவும் இருக்கலாம், நாளை மறுநாளாக இருக்கலாம், மிகச் சீக்கிரமாக அவசரமாக நாங்கள் சந்திக்க இருக்கின்ற எங்களை மிகவும் மன்னித்திருக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய பகல் காலங்கள் தான் எல்லா காலங்களிலும் சிறந்த பகல் பொழுதுகள். எனவே அப்படியானதுதான் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் பகுதிகள் என்று சொல்கிறார்கள். பகல் பொழுதுகளில் சிறந்த பகல் பொழுதுகள். அதே போல இரவுகளில் ஆக சிறந்த இரவுகள் அது ரமதானுடைய கடைசி இரவுகள், கடைசி 10 நாட்களுடைய இரவுகள் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் 2 காலங்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் பெருமதியானவைதான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். சகோதரர்களே, சில போது ரமதானை விடவும் சிறப்பானது என்று சொல்வதற்கும் நியாயங்கள் இருக்கின்றன. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷ்ர் வஷ்ஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஆரம்பமாக ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள். விடிய காலையின் மீது சத்தியம், ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்ல நேரமில்லை, தேவைப்படுகின்ற பகுதியை சொல்கிறேன். விடிய காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இங்கு 10 இரவுகள் 10 நாட்கள் என்று அல்லாஹ் சத்தியமிடுவது அநேகமான தஃசீர்களில் வந்திருப்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகள் தான். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் தான் இங்கு சத்தியம் செய்யப்படுவது. அல்லாஹ் சாதாரண ஒன்றை கொண்டு சத்தியம் செய்ய மாட்டான். இப்படி தனியாக 10 நாட்கள் ஒன்றை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான் என்றால் அது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்றால் அந்த நாட்கள் சிறப்பானவை. இரவு பகல் என்று பிரிக்காமல் பொதுவாக நாட்கள் என்கிற நேரம், இதுவும் முஹத்திஸீன்களுடைய விளக்கத்தை சொல்கிறேன், அதாவது நாட்கள் என்கிற நேரம் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நாட்கள் தான் சிறந்தவை என்ற கருத்தை சொல்கிறார்கள். இன்னும் பல ஆதாரங்கள் இதற்கு இருக்கின்றன, அனைத்தையும் சொல்ல முடியாது. சகோதரர்களை, தொடர்ந்து அல்லாஹ் 10 இரவுகள் என்று சொல்லிய அல்லாஹ் வஷ்ஃபஇ வல் வத்ர் ஒவ்வொன்றும் நீளமான விளக்கங்கள் சொல்ல வேண்டிய பகுதிகள் தேவையை கருதி சுருக்கமாக சொல்கிறேன், நேரத்தை கவனித்துக் கொண்டு. வஷ்ஃபஇ என்றால் இரட்டையின் மீது சத்தியமாக. ஏற்கனவே நான் சொன்னேன், ஹஜ் பெருநாள் என்பது பிறை 10 துல்ஹஜ் மாதத்தின் பிறை 10 கொண்டாடப்படுகின்ற பெருநாள். எனவே 10 என்பது இரட்டை இலக்கம். எனவே இரட்டை இலக்கம் அதிலே வரக்கூடிய அந்த ஹஜ் பெருநாளை தான் அல்லாஹ் அங்கே ஷஃப்இ என்று குறிப்பிடுகிறான். ஒற்றை என்றால் ஒற்றை எண், ஒற்றை என்பது அர்த்தம் ஒற்றையின் மீது சத்தியமாக என்றால் அரஃபாவுடைய நாள் அது பிறை 9 தான். பெருநாளைக்கு முந்திய நாள் தான் ஹஜ் பெருநாளைக்கு முந்திய நாள். எனவே அரஃபாவுடைய நாளை தான். அப்படி என்றால் நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு புலப்படும். 10 நாட்கள், அந்த நாட்களிலும் மிக விசேஷமான நாள் அரஃபாவுடைய நாள். அதே போன்று பெருநாளுடைய ஹஜ் பெருநாளுடைய நாளும் மிகச் சிறப்பான ஒரு நாள். இனிமானவர்களின் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அதை தெளிவாக்கலாம். எனவே நான் விடயத்துக்கு வருகிறேன். இந்த அரஃபாவுடைய நாளும் பெருநாளுடைய நாளும் இந்த 2 நாட்களும் முன்னால் சொல்லப்பட்ட அந்த 10 நாட்களுக்குள்ளால் உள்ளடங்கி இருந்தும் அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? குர்ஆனை படிக்கிறவர்களுக்கு தெரியும், எதுவும் மேலதிகமாக வீணாக தேவையில்லாமல் பேசப்படுவதில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஆழமான யதார்த்தங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ஏன் மீட்டி இந்த 9ஐயும் 10ஐயும் சொல்கிறான் என்றால் இந்த 10 நாட்களிலும் மிக மிக விசேஷமான 2 நாட்கள் இருக்குமாக இருந்தால் அது அரஃபாவுடைய நாளும் பெருநாளுடைய ஹஜ் பெருநாளுடைய நாளும் என்பதை அல்லாஹ் அந்த தினங்களின் சிறப்பை விளங்க வைக்கும் முகமாக அதை மீட்டி சொல்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இப்படியெல்லாம் குர்ஆன் பேசுகிற நாட்கள் என்றால் இதைவிட வேறு என்ன ஆதாரம் சொல்ல வேண்டும்?
இந்த நாட்கள் சிறப்பான நாட்கள் என்பதற்கு வேறு என்ன ஆதாரம் தேவை? இன்னும் சொல்ல போனால் அபூதாவூத், திர்மிதி போன்ற பல கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் ஆழமாக சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக போய்விடும். முடியுமானவரை சுருக்கமாக விளக்கத்தை சொல்கிறேன். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா ஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம், يعني ايام العشر. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال ولا الجهاد في سبيل الله الا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء او كما قال عليه الصلاه والسلام. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெளிவாக விழிப்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். ஹதீஸை முழுமையாக கேட்டால் பயனடைய முடியும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் இந்த நாட்களை விட வேறு எதுவும் இல்லை. இந்த நாட்கள் என்றால் யானி ஐயாமுல் அஷ்ர், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை விட அல்லாஹ்வுக்கு நல்ல அமல்கள் மிக விருப்பமான நாட்கள் வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை என்றால் அங்கே ரமதான் வேறு எந்த மாதம் எந்த நாட்கள் இல்லாமல் உள்ளடங்கும். இந்த 10 நாட்களை விட நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள். நபியுடைய ஒரு வார்த்தையும் தெளிவாக விளங்க வேண்டும். மேலோட்டமாக ஹதீஸ்களுக்கு கருத்து சொல்ல முடியாது. சகோதரர்களே, இங்கே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற வார்த்தை அஹப்பு, மிக விருப்பமான நாட்கள் இந்த நாட்களை விட வேறு எதுவும் இல்லை. சகோதரர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் செய்கிற செயல், அமல் என்றால் செயல், எங்களுடைய பணி, எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள், இவைகள் நல்லதாக இருந்தால் ஒரு நல்ல செயல், ஒரு உண்மை பேசுகிறார் நல்ல செயல், பிறருக்கு உதவுகிறார் நல்ல செயல். சகோதரர்களே, ஒரு செயல் நல்லதாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய நல்ல செயலாக இருக்குமாக இருந்தால் அதை அல்லாஹ் எல்லா காலத்திலும் விரும்புவான். ஒரு செயல் நல்லதாக இருக்கிற போது அது எல்லா காலத்திலும் அல்லாஹ்வால் விரும்பப்படும், சந்தேகமே இல்லை. சகோதரர்களை, இங்கு நபி அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்கிறார்கள் என்றால் இங்கு அதிகமாக விரும்புதல் என்பதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக அமல்கள் நல்லதாக இருந்தால் அதை அல்லாஹ் விரும்புவதற்கு அது காலத்தை பொறுத்து வித்தியாசப்படாது. எல்லா காலத்திலும் செயல் நல்லதாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் விரும்புவான். ஆனால் அல்லாஹ் அதிகமாக விரும்புதல் என்பது அது காலத்தை பொறுத்து வித்தியாசப்படும். அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான், அதிகமாக கூலி கொடுக்கிறான் என்றெல்லாம் வரும் பொழுது அது காலத்தை பொறுத்து வித்தியாசப்படும். அந்த வகையில் தான் இங்கே துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் முதல் 10 நாட்களில் செய்கின்ற அமல்களுடைய விடயத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னது பொதுவாக விரும்புகிறான் என்று சொல்லவில்லை, அதிகமாக அல்லாஹ் விரும்புவது இந்த நாட்களை விட வேறு எதுவும் இல்லை என்றார்கள். தெளிவாக ஹதீஸை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், இது ஒரு நீண்ட ஹதீஸ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்கிறீர்களே இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல்கள் அது எதுவாக இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு காரியமா எமது பார்வையில் அற்பமான ஒரு நன்மை, பக்கத்து வீட்டாருக்கு சமைக்கிற ஒரு கரையிலே கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புகிறோம், ஒரு சாதாரண செயலாக இருக்கலாம், ஆனால் இது நல்ல அமல். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனைய இந்த 10 நாட்கள், சில போது நாளை இந்த நேரம் அப்படியான நாளாக இருக்கும். சகோதரர்களே, அந்த நாட்களில் செய்கின்ற சாதாரண ஒரு அமல் ஏனைய காலத்தில் செய்யப்படுகின்ற ஜிஹாத். ஜிஹாத் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய எதிராளிகளோடு, இஸ்லாத்தினுடைய விரோதிகளோடு வாழ்ந்து போராடுவது. இந்த ஜிஹாதை விடவும் சிறப்பானதா இந்த காலத்தில் செய்கின்ற அமல் என்று நபியிடத்திலே கேட்ட பொழுது சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறப்புதான், அதுவும் மெய்ய போவதில்லை. அப்படி என்றால் இந்த காலத்தில் செய்கின்ற சாதாரண அமல் ஏனைய இது அல்லாத காலங்களில் செய்யப்படுகின்ற ஜிஹாதை விடவும் போரை விடவும் சிறப்பானதுதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றை சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء. அல்லாஹ்வின் பாதையிலே போராடுவதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று, சென்றவர் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வருவார், அவர் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடையாமல் திரும்பி ஒன்று பொருளோடு அல்லது உயிரோடு மாத்திரம் திரும்பி வருவார். இன்னொன்று இருக்கிறது, சென்ற மனிதர் அவர் ஜனாசாவாகத்தான் திரும்பி வருவார், அங்கே அவர் ஷஹீதாக்கப்படுவார். ஷஹாதத் என்ற வீர மரணத்தை எத்துகின்ற அடைகின்ற ஜிஹாத் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அந்தஸ்தை அடைகின்ற ஜிஹாத் இருக்கிறதே, அதை தவிர அது எந்த காலத்தில் செய்யப்பட்டாலும் அதற்கு நிகர் வேறொன்றும் இல்லை, அது தனியான சிறப்பிற்குரியது. அப்படி அல்லாமல் ஜிஹாதாக இருந்தாலும் அவர் திரும்பி வந்து விட்டார் என்றால் அப்படியான பெரும் செயல் அதை விடவும் இந்த காலத்தில் செய்கின்ற துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் பகல்கள் இரவுகளில் செய்கின்ற நல்லமல்கள்
அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவை, அதிகமான நன்மைகளை ஈட்டி தரக்கூடியவை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் இன்னும் ஒன்றை நான் இதற்குள்ளால் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். பொதுவாக அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த ஷஹீதுகள், அவர்களுக்கு எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். சகோதரிகளே, எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். யுஃபரு லிஷஹீதி குல்லு தன்பின் இல்லத்தைன். கடனை பற்றி தனியாக நான் ஒரு குதுபா செய்திருக்கிறேன். அந்த நேரத்திலும் இதை நினைவுபடுத்தி இருக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னால். ஷஹீதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்த, ஷஹாதத்தை அடைந்தவருக்கும் கடனுக்கு மன்னிப்பு கிடையாது. சர்வ சாதாரணமாக கடனோடு வாழ்ந்து கடனாளியாகவே மௌத்தாகி அவருடைய பரம்பரையிலும் அவருடைய அனந்தரத்திலும் யாரும் நிறைவேற்றாமல் இன்று எத்தனை பேர் கபர்களிலே அவர்கள் செய்த அமல்களுக்குரிய உண்மையான கூலியை அனுபவிக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய அனந்தரங்களோ அந்த கடனை நிறைவேற்றாமல் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமானது. நாம் கடன் இல்லாமல் வாழ பழகிக் கொள்வோம் சகோதரர். அதை பற்றி நான் பேசுபவர்களை சொல்ல வந்தது, அப்படியான ஷஹீதுக்கும் கடனுக்கு மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் அதை மன்னிக்க போவதில்லை. அதற்குரியவர் மன்னிக்க வேண்டும், உரியவரிடம் பரிகாரம் தேடப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இங்கே நான் சொல்ல வந்தது, ஷஹாதத்தை அடைகின்ற ஜிஹாத் என்பது ஆக உயர்ந்த அந்தஸ்து. அதை எந்த ஒரு அமலும் ஈடுபடுத்த முடியாது. எந்த காலத்தில் செய்தாலும் அது சிறந்ததுதான் என்பதை ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்றால், இந்த 10 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்னும் சில மணித்தியாலங்களில் 6:30 மணிக்கு பிறகு தென்பட்டது என்ற தகவல் வந்தால் அந்த சங்கையான மாதம் ஆரம்பித்து விட்டது, சங்கையான நாட்கள் ஆரம்பித்து விட்டன. சகோதரர்களே, அதனை தொடர்ந்து வருகின்ற பகல், நாளை பகல் பொழுது முதலாவது நாள் பகல் பொழுதாக இருக்கலாம், அல்லது தவறினால் நாளை மறுதினம் ஆரம்பமாகும். எப்படியும் மிக அண்மித்து விட்டோம், நெருங்கி விட்டோம். வாழ்க்கையில் எத்தனை துல்ஹிஜ்ஜாக்களை நாங்கள் கடந்திருப்போம். மீட்டி பாருங்கள் சகோதரர்களே. எத்தனையோ நாட்கள் ஏதோ பெரும்பாலும் ரமதானை பயன்படுத்துகிறோம். ரமதானில் இரவு காலங்களில் கூட்டான சில அமல்கள், அது தனியான ஒரு விடயம் செய்தாலும் இந்த காலங்களில் சகோதரர்களே நாங்கள் தனியான முறையில் இரவு காலங்களில் தனி வணக்கங்களில் தனிப்பட்ட இபாதத்துகளில் கழிக்க வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். திக்ர்கள், தஸ்பீஹாத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹி வத்தஹ்மீதி வத்தஹ்லீலி வத்தக்பீர். இந்த காலங்களில், இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் காலங்களில் தக்பீர் என்றாலே நாங்கள் நினைப்பது பொதுவாக அரஃபாவுடைய நாள், பெருநாளைக்கு முந்தைய நாள் ஃபஜ்ரில் இருந்து தொழுகையிலே தக்பீர் சொல்லப்படும். ஹஜ்ஜுடைய காலங்களில் அதிகமான தக்பீர்கள். எனவே அன்றைய நாள், பெருநாளுடைய நாள், தொடர்ந்து வருகின்ற ஐயாமுத் தஷ்ரீக் சுமாராக 5 நாட்கள் தக்பீர் சொல்லுவோம். அந்த காலத்திலும் சிலருக்கு நசீபு கிடையாது, அந்த தக்பீரை சொல்வதற்கும் சந்தர்ப்பம் இல்லாமல், அல்லது கேட்டுக்கொண்டிருந்தும் வாயால் துறந்து தக்பீர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்ற வார்த்தை நாவினால் சொல்ல முடியாத கஞ்சர்களாகவும் சிலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை பெருமைப்படுத்த விரும்ப வேண்டும் சகோதரர்களே. உள்ளத்தால் அல்லாஹ் அக்பர், அதான் முஅத்தின் சொல்கிறார், சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ் பெரியவன் என்ற வார்த்தை, அல்லாஹ் மிக பெரியவன் என்ற வார்த்தை எத்தனை பேருடைய உள்ளத்திலே அது படுகிறது, உள்ளத்தை தாக்குகிறது, உள்ளத்திலே ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த காதால் கேட்டு எத்தனையோ செவிடர்கள் மஸ்ஜிதை நோக்கி வருகிறார்கள். சகோதரர்களே, அழகாக காதுகள், செவிப்புலன்களை அல்லாஹ் அழகாக தந்திருக்கிறான். அத்தனையும் கேட்டுவிட்டு அதான் சொல்லப்பட்ட இடத்தை நோக்கி வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் நசீபு கெட்டவர்கள், பாக்கியமற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும். எனவே கண்ணியமானவர்களை, நான் சொல்ல வந்தது தக்பீர், அது பொதுவாக குறிப்பிட்ட சில தக்பீர் ஒரு முறை இருக்கிறது தான். தொழுகைக்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய தக்பீர்கள் ரமதானுடைய காலம் பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாளுடைய தொழுகை வரைக்கும், அதுவரைக்கும் நான் பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகும் இல்லை, தொழுகையோடு முடிகிறது. ஆனால் துல்ஹிஜ்ஜாவுடைய ஹஜ் பெருநாளை பொறுத்தவரை சுமார் 5 நாட்கள். சகோதரர்களே, அது மட்டும் தக்பீர் என்று நினைக்கக்கூடாது. புகாரியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய வயது துருஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை அவர்கள் நினைவுபடுத்துவதற்காக என்று குர்ஆன் சொல்லுகின்ற வசனத்துக்கு தஃசீர், முதல் துல்ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்களும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற நாட்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த நாட்களில் ஏனைய நாட்களை விட அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். எனவேதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கடை தெருவுகளுக்கு, சந்தைக்கு சென்றால் இந்த காலங்களில் உரத்த குரலில் சத்தமாக அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை சொல்வார்களாம். அதை கேட்ட மக்களும் அவர்களும் சத்தமாக உரத்த குரலில் தக்பீர் சொல்வார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
எனவே கண்ணியமானவர்களே, குறிப்பாக உதுஹியாவுடைய பிராணிகள் ஆங்காங்கே கட்டி வைக்கப்பட்டிருப்பதை, அதற்கான ஏற்பாடுகள் நடப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அங்கு போகின்ற இந்த காலங்களில் அந்த மிருகங்களை பார்க்கிற போதெல்லாம், அறுக்கும் போது மட்டுமல்ல அல்லாஹு அக்பர், இப்பொழுதிலிருந்து அந்த தக்பீர்கள் அந்த மிருகங்களை பார்க்கிற நேரத்திலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைகின்றோம். எனவே இரவு பகல் காலங்களில் அதிகமாக தக்பீர், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைகள். அது மட்டுமல்ல, இரவு காலங்களில் தஹஜ்ஜுடைய தொழுகை, குர்ஆன் திலாவத்துகள், இந்த காலங்களில் அதிகமான சதகாக்கள், சதகாவுக்குரிய சந்தர்ப்பம், ஆகப்பெரிய சதகா உதுஹியா. ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்ல நேரமில்லை. உதுஹியா மிகப்பெரிய ஒரு சதகா. ஒவ்வொருவரும் நியத்து வைப்போம். தன்னால் முடியும் சகோதரர்களே. பணமாகத்தான் கையில் இருக்க வேண்டும் என்பதை கிடையாது. எவ்வளவு சொத்து செல்வங்கள், பொருளாக, வீடாக, காணியாக, கடையாக, மேலதிக வாகனங்களாக சொத்துக்கள் நிறைந்து போயிருக்கிறது. உதுஹியாவுடைய காலத்தில் ஒரு மாட்டை அறுப்பதற்கு தன்னால் முடியவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய இந்த கடமை நிறைவேற்றுவதில் நான் எந்த இருக்கிறேன் என்று எங்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு பங்காவது 7 பேர் சேர்ந்து ஒரு மாடி கொடுக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு பங்குதாரியாக ஒரு 35,000, 40,000, 50,000 மாட்டினுடைய அந்த பெருமதியை பொறுத்திருக்கும். இந்த அளவிலே தன்னால் ஏன் முடியாது? ஆக சிறந்த சதகா இந்த காலத்தில் செய்யப்படுகின்ற மிகப்பெரிய, அது குறிப்பாக பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு நாங்கள் ஆரம்பிக்கின்ற மிகப்பெரிய ஒரு வணக்கம் இந்த உதுஹியாவுடைய வணக்கம், மிகப்பெரிய ஒரு சதகா. எனவே சகோதரர்களே, அப்படியான சதகா இன்னும் பொருளாக இந்த காலங்களில் நாம் சில போது அநேகமானவர்கள் பெருநாளுடைய நாளைக்காக, அந்த நாளுடைய செலவுக்காக, அந்த நாளுடைய உடைக்காக எவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கலாம் சகோதரர்களே. இந்த கட்டத்தில் இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை நான் ஒரு 2 லட்சம் ஒதுக்கி இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தின் பெருநாளுடைய செலவுக்காக. அதில் நாளில் ஒரு பகுதியை உதுஹியாவுக்காக நான் ஒதுக்கிவிட்டு, பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள், உறவுகளுக்கு சொல்லுங்கள், இது உன்னதமான ஒரு வணக்கம், இதை நிறைவேற்றுவதற்கு வேறு வழி இல்லை என்றால் இதிலிருந்தாவது நாங்கள் நிறைவேற்றுவோம். இதனூடாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம். எத்தனையோ பலாய் முசீபத்துகள், சோதனைகள், பிரச்சனைகள் நீங்கி போய்விடும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுகின்ற நேரம் சிறப்புகளை கேட்பதல்ல, வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். எனவே இந்த காலம் அதிகமாக தர்மம் செய்வோம். அதிலும் குறிப்பாக ஏழை எளியவர்கள், சிரமப்பட்டவர்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அஹ்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் சுரூருன் துதுகிலுஹு அலா கல்பி முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது. அவர் கவலையில் இருப்பார், கடனில் இருப்பார், பிரச்சனையில் இருப்பார், பல கஷ்டங்களோடு இருப்பார். ஏதோ ஒரு அடிப்படையில் சில வார்த்தைகள் அவரது உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். வார்த்தையால், செயலால், பணத்தால், உதவியால் சந்தோஷப்படுத்த வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், அவனுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீக்கி, அவ் தக்தி அன்ஹு தைனன், அவனுக்கு இருக்கிற கடன் சுமையை நீக்கி, அவ் தத்ருது அன்ஹு ஜூஅன், அவனுக்கு இருக்கிற பசிப்பினியை நீக்கி, அவனுக்கு உணவு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துவது இருக்கிறது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. சில போது அடிக்கடி நான் நினைவுபடுத்துவது, ஏழை குடும்பங்களில் பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த பெற்றோருக்கு உடை தேவையில்லை. அவர்கள் வருடத்தில் வருகின்ற 2 பெருநாளில் ஒரு பெருநாளில் கூட கொடுக்க மாட்டார்கள், வசதி இல்லை. ஆனாலும் சின்ன பிள்ளைகள், அவர்களுக்கு அது தெரியாது, தந்தையுடைய கஷ்டங்களை தெரியாது. பக்கத்து வீட்டிலே புத்தாடை அணிந்தால் அல்லது ஒரு பிள்ளை அணிந்து கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தால் அதை பார்த்து அழுவார்கள். இப்படிப்பட்ட கண்ணீர் வடிக்கின்ற இத்தனை ஏழை குடும்பங்கள், நாம் இமக்கு இருக்கின்ற இந்த பணத்தினால் அந்த ஏழைகளின் கண்ணீரை துடைப்போம். அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையிலே சிரமங்கள் வராமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், பல நோய்களில் இருந்து பாதுகாப்பான். சதகா சாதாரணமான ஒன்றல்ல. மஸ்ஜிதுக்கு நாங்கள் வளமையாக வெள்ளிக்கிழமையில் கொடுக்கிறோம், அந்த சதக்காவாக இருக்கட்டும், ஏழைக்கு கொடுக்கிற சதக்காவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அல்லது ஒரு மனிதனுடைய தேவையை, கஷ்டத்தை விளங்கி கேட்டறிந்து உதவி செய்கின்றோம் சகோதரிகளை. இத்தனையும் அல்லாஹ் எமது வாழ்க்கை மனமாக அமைய, வாழ்க்கை செழிப்பாக அமைய. ஏனென்றால் அந்த ஏழை உங்களுக்கு துவா செய்யாமல் இருக்க மாட்டார். யார் கொடுப்பார்களோ தஹஜ்ஜுதிலே அழுது துவா செய்வார், மனைவி துவா செய்வார், பிள்ளைகள் துவா செய்வார்கள். இவர்களது கஷ்டத்திலே யார் தோள் கொடுத்தார்களோ, கை கொடுத்தார்களோ, இவர்களுடைய வாழ்க்கை வளமாக்கியா அல்லாஹ் அந்த ஏழையுடைய ஒரு துவா போதும் எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக அமையும். எனவே சகோதரர்களே, சதக்காவுடைய காலம் இப்படியாக இன்னொரு அமல்களை தனிப்பட்ட ரீதியாக ரமதானுடைய காலத்தில் கடைசி தியாமுல்லை இரவு காலங்களில் கூட்டாக நாம் தொழுவது போல அப்படி கூட்டாக முடியாது. தனிப்பட்ட அமல்களில் நாங்கள் எங்கள் வீடுகளில் இருந்து இந்த இரவு காலங்களை பயன்படுத்துவோம். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. கான இஜ்திஹாதன் கதீரா. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் வந்தால் அதிகமான
அமல்களில் முயற்சி செய்வார்களாம், அதிகமான அமல்களில் தன்னை ஈடுபடுத்துவார்களாம். சொல்லிவிட்டு அதாவது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, லா துத்ஃபிஉ சூஜகும் லயாலியல் அஷ்ர், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களில் அந்த இரவுகளில் உங்களது விளக்குகளை அணைக்காதீர்கள், உங்களுடைய லைட்டுகளை ஆஃப் பண்ணாதீர்கள். அப்படி என்றால் நீங்கள் விழித்திருந்த அமல்களில் ஈடுபடுங்கள், உறங்குகின்ற இரவுகள் அல்ல, விழித்திருந்த அமல் செய்கின்ற காலம். சகோதரர்களே, சில போது துரதிஷ்டவசமாக சில வீடுகளில் சிலருடைய மனதை புண்படுத்தினாலும் பரவாயில்லை, நான் சொல்கிறேன், சில போது விளையாட்டுடைய காலங்கள், கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது என்றால் அதற்காக விழித்திருந்து, இந்த காலமும் அப்படியான ஒரு காலம் என்பதால் சொல்கிறேன், அதிகமான நேரங்களை வீணாக்கி ஃபஜ்ருடைய தொழுகை, பொன்னான இரவுகளை, பொன்னான நாட்கள் எங்களை சந்திக்க போகிறது, ஏதோ சிறு ஒரு இன்பத்துக்காக அதாவது எங்களுடைய நேரத்தை கழிப்பதற்காக பெருமதியான நேரங்களை அதிலே வீணாக்கி விடாதீர்கள். சந்தர்ப்பங்கள் எப்பொழுதும் கிடைப்பதில்லை, அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான் மிகப்பெரிய சந்தர்ப்பம். பகல் காலங்களில் முடியுமானவரை அதிகமாக நோன்பு வைப்போம். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஸாயியுடைய ரிவாயத், அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 நாட்களும் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வந்திருக்கிறது. எமது ஊரிலும் எமது மஹல்லாவிலும் சிலர் இருக்கிறார்கள், நான் அறிய, தவறாமல் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 9 நோன்புகளை நோட்பார்கள். ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஆனால் உண்மையிலே சந்தோஷம். அரஃபாவுடைய அதை பற்றி நான் இங்கு சொல்லவில்லை, பெரும்பாலும் அடுத்த குத்பாவுக்கு நெருங்கிய ஒரு காலத்தில் அந்த அரஃபாவுடைய தினத்துக்கு ஒரு தினங்களுக்கு முன்னால் குத்பா நிகழ்த்தப்படும், அதிலே அது சம்பந்தமாக நினைவுபடுத்துவார்கள். எனவே அந்த அரஃபாவுடைய நோன்பை பிறை 9 பெரும்பாலும் நோக்கிறோம், முடியுமானவரை அதை அதிகரிப்போம். அந்த நாளில் நோட்பதோடு இன்னும் 1 நாள், 2 நாள், 3 நாள், முடியுமானால் இந்த 9 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக மாறும். ஆக சிறந்த ஒரு அமல் நோன்பு வைப்பது. நோன்பு இருக்கிறதே, அது ஃபர்தோ சுன்னத்தோ அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா ஐத லஹு, அதாவது நோன்பை கடைபிடியுங்கள், நோன்பு நோற்று வாருங்கள், அதற்கு நிகரான அமல் எதுவும் இல்லை என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அந்த உன்னதமான ஒரு வணக்கம் நோன்பை. முடியுமானவரை இந்த காலங்கள், பகல் காலங்களில் நோன்பு வைப்பதிலும், இரவு காலங்களில் வணக்கங்களில் ஈடுபடுவது, சதகா செய்வது, அது மட்டுமல்ல அடியார்களோடு சம்பந்தப்பட்ட உறவுகளை பேணுவது, பெற்றோர்கள், அயலவர்கள், உறவினர்கள், ஏழை எளியவர்கள், இவர்களோடு உறவுகளை பேணுகின்ற இப்படியான நல்ல காரியங்களில், குறிப்பாக செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து ரமதானில் எப்படி மனமுருகி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோமோ அப்படியான சிறப்பான ஒரு சந்தர்ப்பம். அதிலும் யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என்று கடைசி வருடத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான். அதனால் தான் அரஃபாவுடைய நோன்பு 2 வருடங்களுடைய, கடந்த ஒரு வருடம், பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதனூடாக அல்லாஹ் எங்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறான். துல்ஹஜ் மாதம் என்பது வருடத்தின் கடைசி மாதம். வருட கடைசியில் ஒரு மனிதன் பாவமற்றவனாக தூய்மையான உள்ளத்தோடு அடுத்த வருடத்தில் காலடி எடுக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரஃபாவுடைய நோன்பை நோட்போம். சகோதரர்களே, ஏனைய நல்ல அமல்களில் எந்த அமல்களை அதிகமாக செய்ய முடியுமோ அதிகமாக செய்து, குறிப்பாக அதான் சொன்னால் ஜமாத் தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக மாறுவோம், ஃபஜ்ருடைய தொழுகை பேணுதலாக தொழுவோம். இப்படியாக பிள்ளைகளுக்கும் அதான் சொன்ன உடனே, மனைவி பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வீட்டிலே அதான் சொன்ன உடனே தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இவையெல்லாம் ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. அவர்களுக்கு உணவு கொடுப்பது, பிறநாள் வந்தால் உடை கொடுப்பது, தேவை என்றால் பிரயாணத்திலே அவர்களை ட்ரிப் கூட்டிட்டு போவது, இது மட்டுமல்ல சகோதரர்களை, மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும். இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே சிறப்பான காலங்களில் இப்படியான அமல்களை செய்ய முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதுவரை நாம் செறிமடுத்த நல்ல விடயங்களை வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற பாக்கியத்தை தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் செய்த குற்றமுறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, பெருமதியான காலத்தை பெருமதியாக காட்டுவாயாக. நமது வாழ்க்கையில் எத்தனையோ துல்ஹிஜ்ஜாக்களை வீணாக கழித்திருப்போம் ரஹ்மானே. யா அல்லாஹ் வருகின்ற இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் அல்லது ஒரு நாள், 2 நாளில் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவை பயன்மிக்கதாக ஆக்கியருவாயாக. பகல் காலங்களில், இரவு காலங்களில் பெருமதி மிக்க நல்லமல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களது உள்ளத்திலே ஏதாவது பாவங்களினால் உள்ளங்கள் துருப்பிடித்திருந்தால் அந்த உள்ளங்களை தூய்மையாக்கிடே அல்லாஹ். துருப்பிடித்த நிலையில் எங்களை மௌத்தாக்கி விடாதே அல்லாஹ். எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. எமது நாட்டிலே பல பிரதேசங்களில் இந்த நிமிடத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய நிலைமை உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அவர்கள் சொந்த இடத்தை அவர்கள் இழந்து, அதாவது வேறு இடங்களுக்கு
அகற்றப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். பெரும் கஷ்டத்துக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களது நிலைமைகளை சீராக்கி யா அல்லாஹ். நல்ல நிலைமைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி யா அல்லாஹ். யா அல்லாஹ் தேவையான அளவு மழை எங்களுக்கு தந்து நீ உனது அருளை தந்திரி யா அல்லாஹ். அளவுக்கு அதிகமான மழையை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். அளவுக்கு அதிகமான வெயிலை தந்தும் எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். உனது அருளோடு எங்களுக்கு தேவையான அளவு ஒவ்வொன்றையும் எங்களுக்கு தந்தருவாயாக. மக்களுடைய கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. பெருநாளைக்கு முன்னால் அவர்களது நிலைமைகளை சீராக்கி அந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. முழு உலக நாடுகளிலும் எத்தனையோ மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். பலஸ்தீனிலே, அதிலே அந்த காசாவிலே, அதிலும் அந்த ரஃபா என்ற பகுதியிலே பல லட்சக்கணக்கான மக்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உறவுகளை இழந்து எத்தனையோ அவர்களுடைய பெற்ற உறவுகள், சகோதரர்கள் இழந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இரத்த கரையிலே வாழுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களது நிலைமை உனக்கு தெரியும் ரஹ்மானே. எத்தனையோ கரங்கள் உன் பக்கம் கையெழுந்திருக்கின்றன யா அல்லாஹ். உனக்கு நாசிரா ஓதுகிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்காக கேட்கிறோம் யா அல்லாஹ். எதிரிகளுக்காகவும் கேட்கிறோம் யா அல்லாஹ். அத்தனை நீ அறிந்தவன். எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு நல்ல ஒரு விடுவை ஏற்படுத்தியா அல்லாஹ். அமைதியை ஏற்படுத்தியா அல்லாஹ். நல்ல நிலைமையை ஏற்படுத்தியா அல்லாஹ். முழு உலக நாடுகளிலும் வாழுகின்ற முஸ்லிம்கள் எந்த விதமான அச்சமும் பீதியும் பயமும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை உருவாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாக்கர் கவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.